அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. கேரளாவின் காசர்கோட்டில் மாதிரி வாக்குப்பதிவின் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதல் வாக்கு பதிவானதாக தகவல் வெளியான நிலையில் தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. அதாவது காசர்கோட் செய்தி உண்மை இல்லை என்று தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், தேர்தல் ஆணையம் இச்செய்தி உண்மை இல்லை என்று கூறியிருக்கிறது. இதற்கு உச்சநீதிமன்றம் என்ன பதிலளித்திருக்கிறது? என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? பூங்குழலி, காசர்கோட்ல அந்த மாக் போல் வரக்கூடிய மாதிரி வாக்குப்பதிவின் போது வாக்கு செலுத்தினா அது பாரதிய ஜனதாக்கு கூடுதலான வாக்குகளா காட்டுது அப்படின்றதுதான் பெரிய பிரச்சனை. அது ஏற்கனவே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் காசர்கோடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மன்னிக்கவும். அதன் அடிப்படையில செய்தித்தாள்களின் செய்திகள் வெளியாகி இருக்கு. பிறகு அந்த விஷயத்தை தான் உச்சநீதிமன்றத்துல சொன்னாங்க. நீங்க குறிப்பிட்டது மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த சரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு மணி நேரம் உணவு இடைவேளை அப்படின்றது விடப்பட்ட நேரத்துல உடனடியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறாங்க. அதற்கான பதிலையும் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஏற்கனவே நடந்த மாக் ட்ரில்ல ரீசெட்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெமரியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அழிச்சிடணும். ஏதாவது ஒரு சில இடங்கள்ல மட்டும் அப்படி நடக்காம போயிடும். அதுவும் அந்த மாக் ட்ரில் போது அது மீண்டும் சரி செய்யப்பட்டு விடும். அதுக்குதான் மாக் ட்ரில் அப்படின்றது பண்ணப்படுது. அந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது ஏதேனும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள்ல பிரச்சனை இருக்குதா அப்படின்றத அதிகாரிகள் வேட்பாளர்கள் முன்னாலேயே சரி செஞ்சு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சில மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் இப்படியான பிரச்சனைகள் இருந்ததா கண்டறியப்பட்டது. இப்போ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டிருது. ஆனா இவங்க சொல்றது மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் பதிவாகுது அப்படின்ற விஷயத்துல உண்மை இல்லை. அது முழுக்க உண்மைக்கு புறம்பான செய்தி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா உச்சநீதிமன்றத்துல சொல்லி இருக்கிறது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எந்த ஒரு வகையிலுமே முறைகேட்டுல ஈடுபடுத்த முடியாது, பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதிகள் அவங்களுடைய பதிலை வாங்கிக்கிட்டாங்க. மற்றபடி அது மேற்கொண்டு எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. இப்ப என்ன வாதங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கட்டமா கேட்டுட்டு இருக்காங்க. போலிங் பூத் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும், யாரெல்லாம் போலிங் பூத்துக்குள்ள இருப்பாங்க, சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குமா, லைவ் ஸ்ட்ரீமிங் எந்த அளவுக்கு நடத்தப்படும் அப்படின்னு இருக்கக்கூடிய அடிப்படை கேள்விகளை அவங்க எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி டெக்னிக்கலான விஷயம், இந்த பேலட் போர்டு ஆகட்டும் இல்ல மற்ற விஷயங்கள்லாம் எப்படி செயல்படுது அப்படின்றத கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் எப்படி நடத்தப்படுது அப்படின்ற மாதிரியான விவரங்களுக்குள்ள நீதிபதிகள் போயிருக்காங்க. பூங்குழலி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை முறைகேடாக பயன்படுத்த வாய்ப்பே இல்லை என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்திருக்கிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மக்களினுடைய வாக்குகள் மதிப்புமிக்க அந்த வாக்குகள் மதிக்கப்படும் என்று நம்பலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.